வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். பெண்களுக்கு எதிரான மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைகளை ஒழிப்பதற்கான தேசிய செயற்திட்டம் நாளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்வுகள் கடந்த நவம்பர் 25 முதல் இந்த மாதம் 15 வரை இடம்பெற்றிருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அரசாங்கம் கடன்களை பெற்றுக்கொள்வது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியிருந்தன. ஆனாலும் அரசாங்கம் அதிகமாக கடன்களை பெற்றுக்கொள்வதாக சிலர் வாதிடுகின்றார்கள். அரசாங்கம் கடன்களை பெற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதென்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். 3 நாட்கள் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி ஆண்ட்ருகுமார் திசுநாயக்காவுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. சீன கடற்படையின் மருத்துவ கப்பலான பீசாக் விரைவில் இலங்கைக்கு செல்ல உள்ளது. இந்த கப்பல் கடந்த வெள்ளிக்கிழமை தனது 7 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு ஜிபுட்டி துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு புறப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் நேரில் சந்திப்பது இதுவரை நடைபெறவில்லை. அது இடம்பெறுமாயின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் யாழ்ப்பாண துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்திருக்கிறார். மேலும் 5 அமைச்சர்களின் கல்வி தகுதிகள் மற்றும் பட்டங்கள் தொடர்பில் பல அரசியல் கட்சிகள் சந்தேகங்களை எழுப்பி வருகின்றன. சபாநாயகராக வருவதற்கு கலாநிதி பட்டமோ கல்வி சான்றிதழோ தேவையில்லை. நாடாளுமன்றத்துக்கு தெரிவான எவரும் சபாநாயகராக முடியும் என்று முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தனது கல்வி தகுதி தொடர்பான பிழையான தரவுகள் பாராளுமன்ற தரவுத்தளத்தில் பதிவு செய்யப்பட்டவை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்காராவின் கல்வி தகமைகள் தொடர்பான விவரங்கள் பாராளுமன்ற இணையதளத்தில் தவறாக பதிவேற்றப்பட்டுள்ளதை மேற்கோள் காட்டி அவை தவறானவை என்று கடந்த வாரம் இலங்கை பாராளுமன்றம் ஒப்புக்கொண்ட சூழலில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்படுகிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றில் சரணடைந்த குழப்பவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சலுக்கு உள்ளான மற்றொருவர் நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். 5 நாட்களாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியைச் சேர்ந்த கிருபாகரன் கிருஷாந்தன் என்ற 23 வயதுடைய நபரே உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். சந்தையில் தற்போது முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கிறார்கள். மின்சார கட்டண திருத்த பிரேரணைக்கான பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. கொழும்புக்கு வெளியே உள்ள ஏனைய மாவட்டங்களுக்கு இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ அரிசியை அதிகபட்ச சில்லறை விலையான 220 ரூபாவுக்கு விற்பனை செய்வது பிரச்சனையாக உள்ளதாக மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். போக்குவரத்து செலவுகள் காரணமாக கொழும்புக்கு வெளியே உள்ள பகுதிகளில் அரிசியை உரிய விலைக்கு விற்பனை செய்வது சில்லறை வர்த்தக வியாபாரிகளுக்கு சிரமமாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2023-2024 மதிப்பீட்டு வருடத்தின் எஞ்சிய வரி பணத்தை எதிர்வரும் 26ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த தேதிக்கு முன்னர் வரிப்பணம் செலுத்த தவறும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படாது என்று அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் குறிப்பிட்டிருக்கிறார். பெலியந்த தொடருந்து நிலையத்தில் ரஜரேட்ட ரெஜின மற்றும் சாகரிக்கா ஆகிய தொடர்ந்துகளின் இயந்திரங்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் 3 தொடர்ந்து பணியாளர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரிடம் தொலைபேசியில் உரையாடி நூதனமான முறையில் அவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 2,26,000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர் போலீசாரிடம் முறையிட சென்ற போதிலும் போலீசார் அவரின் முறைப்பாட்டினை பெற்றுக் கொள்ளாது அலக்களித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. கிளிநொச்சியில் நத்தார் இன்னிசை வழிபாட்டுக்கு பயணித்துக் கொண்டிருந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் அருட்தந்தை மானா லுக் நேற்று முன்தினம் மாலை வழிமறிக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். மிடியகுட மகவத்த பகுதியில் வீடொன்றினுள் வைத்து ஆண் மற்றும் பெண் ஒருவரை நேற்றிரவு சிலர் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டி வத்துகாமம் பகுதியில் தலைமை காவல்துறை பரிசோதகர் ஒருவரை விபத்துக்குள்ளாக்கி தப்பியோடிய மகளுந்தின் சாரதி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பு கொள்ளுப்புட்டியில் அமைந்துள்ள டிஎஸ்ஐ கட்டிடத்தில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
கொக்குளாய் கர்நாடகணி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு அவரது மகன் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை சுண்ணாகம் ஆகிய பகுதிகளை அண்டிய பல்பொருள் அங்காடிகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் தகவல் கிடைத்தால் தங்களுக்கு அறிய தருமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். காதி சிறைச்சாலையில் இந்த வருடம் இதுவரையில் 540 கையடக்க தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக புதிய அரசாங்கத்தின் முதலாவது காலி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வேலை ஒப்பந்தத்தை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் இஸ்ரேலில் பணியாற்றும் 17 இலங்கையர்களை அந்த நாட்டிலிருந்து நாடு கடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்திருக்கிறார். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 21 கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த 500 விவசாயிகளுடைய பப்பாசி பயிற்சிகைகள் கனமழை காரணமாக முழுமையாக பகுதியளவிலும் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்திய செய்திகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்வது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வரும் 2034 ஆண்டுக்கு முன்னதாக இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்த வாய்ப்பு கிடையாது என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிடுகிறார். மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா என்ற ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 21 கோடி மக்கள் இதுவரை பலனடைந்துள்ளதாக நிதித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் மகாயுதி கூட்டணியின் அமைச்சரவை விரிவாக்கம் நேற்று நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 38 வேட்பாளர்கள் அடங்கிய இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி நேற்று வெளியிட்டிருக்கிறது. டெல்லியில் முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்த முடியாத பாரதிய ஜனதா தன்னை வசைபாடியதை தவிர அவர்கள் செய்த சாதனை என்ன என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். சர்தார் வல்லபாய் படேல் நினைவு நாளையொட்டி அவருக்கு பிரதமர் மோடி புகழாஞ்சலி செலுத்தியிருக்கிறார். ஒன்றிய அரசை கண்டித்து டெல்லியை நோக்கி வடமாநில விவசாயிகள் இன்று டிராக்டர் பேரணியை நடத்தப் போவதாக அறிவித்திருப்பது மீண்டும் 2021 ஆண்டு ஏற்பட்ட பதட்டத்தை நினைவுபடுத்துகிறது. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் கலையரங்கம் ஒன்றின் வாயில் கதவு சரிந்து விழுந்ததில் 30க்கு அதிகமானோர் காயமுற்றிருக்கிறார்கள். சத்தீஸ்கரின் பலோட் மாவட்டத்தின் தவுண்டி போலீஸ் நிலைய பகுதியின் அருகே நேற்றிரவு 13 பேருடன் சென்ற சொகுசு காரும் லொரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இந்த கோரபத்தில் காரில் பயணித்த 6 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். உலக புகழ் பெற்ற தபேலா இசை மேதை சாகிர் ஹுசைன் காலமானார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருக்கும் மருத்துவமனையில் அவர் காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தார்கள். இறக்கின்ற போது அவருக்கு வயது 73. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ்க்கு இந்து மத தலைவரான ஸ்ரீகுமார் ரிக்வேத நூலை பரிசாக வழங்கியிருக்கிறார். பிரபல பாலிவுட் இயக்குனரும் நடிகருமான ராஜ் கபூரின் 100வது பிறந்த நாள் விழாவை பாகிஸ்தானின் பெஷவாரில் உள்ள பாரம்பரியம் மிக்க கபூர் இல்லத்தில் கலாச்சார ஆர்வலர்கள் மற்றும் திரைப்பட ரசிகர்கள் நேற்று முன்தினம் கொண்டாடியிருக்கிறார்கள். ஜம்மு சர்வதேச எல்லையில் பாகிஸ்தானில் இருந்து போதைப் பொருட்களுடன் வந்த ட்ரோன் ஆளில்லா சிறிய ரக விமானம் எல்லை பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சபரிமலை சன்னிதானம் திறக்கப்பட்டு 29 நாட்களில் இதுவரை 163 கோடியே 89 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடந்த மாதம் 20,395 கோடி ரூபாவுக்கு கைத்தொலைபேசிகள் ஏற்றுமதியாகி இருக்கிறது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலையில் இன்றும் மாற்றமின்றி சவரனுக்கு 57,120 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபணத்தங்கம் விலை மாற்றமின்றி 1 கிராம் 7,140 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பை கடந்த சனிக்கிழமை சந்தித்திருக்கிறார். சிரியா மீது மேற்கத்திய நாடுகள் விதித்த பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று அந்த நாட்டுக்கான ஐக்கிய நாடுகளின் தூதர் கியோர் பெடர்சன் வலியுறுத்தியிருக்கிறார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியில் 3,500க்கும் மேற்பட்டோர் வலுக்கட்டாயமாக கைது அல்லது கடத்தல் போன்ற சம்பவங்களால் மாயமானதாக விசாரணை ஆணையம் சமர்ப்பித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்களின் அழைப்பாணைக்கு கட்டுப்பட தவறியிருக்கிறார். நேற்று காலை அவர் விசாரணைக்காக செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அவர் செல்லவில்லை. பிந்தி கிடைத்த தகவல்களின்படி தென்கொரியாவின் அரசமைப்பு நீதிமன்றம் முன்னாள் அதிபர் யூன் சுக் யோல் மீதான அரசியல் விசாரணையை தொடங்கிவிட்டதான தகவல்கள் வந்துள்ளன. இந்தோனேஷியாவின் பாலியில் போதைப்பொருள் கடத்திய குற்றத்துக்காக 19 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்த 5 ஆஸ்திரேலிய கைதிகள் சொந்த நாடு திரும்பியிருக்கிறார்கள். ஜப்பானில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் பள்ளி மாணவியொருவர் இறந்தார். மேலும் ஒருவர் காயமுற்றிருக்கிறார். மூளையில் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பிறகு பிரேசில் அதிபர் லூலா மருத்துவமனையில் இருந்து வெளியேறியிருக்கிறார். கருங்கடலில் 29 பணியாளர்களுடன் சென்ற 2 ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் புயலில் சிக்கி கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றிலிருந்து எண்ணெய் கசிந்து வருவதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். லண்டனையும் நியோக்கையும் இணைக்கும் அதிவேக தொடர்ந்து பாதையை கட்டுவதை மீண்டும் தொடங்க திட்டமிடப்படுகிறது. அந்த திட்டத்தின் மதிப்பு $20 பில்லியன் ஆகும். 2 நகரங்களுக்கு இடையிலான தூரம் கிட்டத்தட்ட 4830 கிலோமீட்டர் ஆகும். நைஜீரியாவின் லாகோஸ் நகரில் பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் இல்லை என்றால் பிரச்சனை கிடையாது. பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து பள்ளி கட்டடத்துக்கு பதிலாக வழங்கும் திட்டம் அங்கு தற்போது நடப்பில் இருக்கிறது. முதுகில் அரிக்கிறது, கைகளை நீட்டினாலும் எட்ட முடியவில்லை. யாராவது சொறிந்து விட்டால் சுகமாக இருக்குமே என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம். அதற்கென்றே சில சேவைகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? குறிப்பாக அமெரிக்காவில் இதற்காக சில சேவைகளை செய்ய சில நிறுவனங்கள் வந்துவிட்டன. சொரிந்து விடுவதற்கு மணிக்கு $100 அதிகமாக வசூலிக்கப்படுகிறது. பூமியை நோக்கி 2 பெரிய ஆஸ்டிராய்டு எனப்படும் சிறுகோள்கள் வந்து கொண்டிருப்பதாக நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரான்சின் மயோட் தீவில் சீடோ சூறாவளியால் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் இறந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பிரெஞ்சு உள்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சீனாவில் 9 சென்டிமீட்டர் லைட்டரை தவறுதலாக விழுங்கிய ஒருவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு கடந்த புதன்கிழமை அவர் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொண்டை குழாயில் சிக்கிய அந்த லைட்டரை பின்னர் சத்திர சிகிச்சையினூடாக மருத்துவர்கள் அகற்றியிருக்கிறார்கள். மலேசியாவின் கிளந்தான் மாநிலத்தில் உள்ள பாசிர்கோர் பகுதியில் இறந்தவரை அடக்கம் செய்யும் பணிகளில் தீயணைப்பு மீட்புத்துறை கை கொடுத்துள்ளது. 44 வயது நிரம்பிய ஷேக் முகமது அலி ஒமாரின் எடை 420 கிலோகிராம் ஆகும். பல நாட்களுக்கு தனிமையில் வாழ்ந்தால் $120,000 பரிசு தொகை கொடுக்கப்படுகிறது. சவாலை விடுத்த நிறுவனத்தின் மீது சீனாவைச் சேர்ந்த சாங் என்பவர் தற்போது வழக்கு தொடுத்துள்ளார். விளையாட்டுச் செய்திகளில் கண்டி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற ஜப்னா டைட்டன்ஸ் அணிக்கும் நுவரெலியா கிங்ஸ் அணிக்கும் இடையிலான லங்கா T10 சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டியில் ஜப்னா டைட்டன்ஸ் 53 ஓட்டங்களால் வெற்றியீட்டியிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் T20 ஆட்டத்தில் வங்கதேச அணி 7 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு எதிரான முதல் T20 ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி 49 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. ஓமானில் நடைபெற்ற 9வது ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் சீனாவை வீழ்த்திய நடப்பு சாம்பியன் இந்தியா கோப்பையை தக்க வைத்திருக்கிறது. மகளிர் IPL தொடருக்கான மினி ஏலத்தில் 16 வயது தமிழக விக்கெட் கீப்பர் வீராங்கனை G கமலினியை $1,60,00,000 மும்பை அணி வாங்கியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: €1 இலங்கை பெறுமதியில் $305.25, இந்திய பெறுமதியில் $89.22, ஒரு $1 இலங்கை பெறுமதியில் $290.20, இந்திய பெறுமதியில் $84.33, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் $325.85, இந்திய பெறுமதியில் $95.25, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் $366.70, இந்திய பெறுமதியில் $107.18, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் $204, இந்திய பெறுமதியில் $59.62. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வடக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். நீங்கள் கேட்ட முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.
என்னைக்குமா காலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு போறீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்? ஐயோ ராஜாண்ணா, லாச்சப்பலுக்கு வந்து நான் வீட்டுக்கு கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா. அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. நெய் 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 இதுதான் அசல் நெய். பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி. ஐயோ நானும் கேள்விப்பட்டேன். நான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க. உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு. விடாதீங்க, போங்க போங்க. ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில் 11 à 13 rue Caille, 75 010 Paris. விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில் 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-les-Gonesse. மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி, பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரும்